ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த அயன் ஷீட் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் எ கோன். அதாவது ஒரு கோன் இருக்குது, இந்த கோனை தயாரிக்கிறதுக்கு நம்ம அயன் ஷீட்லேருந்து தயாரிக்கிறாங்க. ஒரு அயன் ஷீட்லேருந்து இரும்பு தகரத்துலேருந்து இந்த கோணை உருவாக்குறாங்க. அப்போ இந்த இரும்பு தகரத்தை இந்த கோணை உருவாக்க தேவைப்படுற இரும்பு தகரத்தினுடைய ஏரியா கேட்குறாங்க. அதாவது தேவையான இரும்பு தகரத்தினுடைய பரப்பு என்ன அப்படிங்கிறத நமக்கு கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கூம்பினுடைய ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஹைட்டு. இந்த ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது ரேடியஸ். ஆர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இரும்பு தகரத்தினுடைய ஏரியா கேட்குறாங்க. அப்போ இதை வச்சு இதை செஞ்சுருக்கோமா, அப்போ இந்த கூம்பு செஞ்சது இதை வச்சு இதை செஞ்சுட்டோம். அப்போ இந்த கூம்புக்கு என்ன, இதை செய்யறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த ஏரியா தேவை. இப்படி இந்த சுற்றி இந்த இதனுடைய ஏரியா தேவை. அது வந்து பையாரல். கீழே வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா. அப்போ இதை தயாரிக்கிறதுக்கு ஒரு பை ஆர் ஸ்கொயர், சர்க்கிளோட ஏரியா. அப்போ நமக்கு மொத்தம் எவ்வளவு அந்த ஏரியா தேவைப்படும் அப்படின்னா, பையாரல் ப்ளஸ் பையார் ஸ்கொயர். இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இரும்பு தகரத்தினுடைய ஏரியா தெரிஞ்சிடும். ஏன்னா இதிலிருந்து தானே இது உருவாக்கியிருக்காங்க. அப்போ இதில் செய்யறதுக்கு தேவைப்படுற இரும்பு தகரம் தான் கேட்குறாங்க. அப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நமக்கு என்ன தெரியாதுன்னா, அந்த எள்ளு தெரியாது. இப்போ ஹச்சு கொடுத்துருக்காங்க, ஆறு கொடுத்துருக்காங்க. இந்த இந்த கூம்பினுடைய ஹச்சும் ஆறும் நமக்கு தெரியும். ஹச்சும் ஆறும் தெரியும். இதுதான் எள்ளு, இந்த ஸ்லாண்ட் ஹைட், இதுதான் எள்ளு நமக்கு தெரியாது. இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. இந்த ஹச்சு, இது ஹச்சு, இது வந்து ஆறு, இது வந்து எள்ளு. இங்கே மட்டும் நான் வெட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ எள்ளுங்கிறது எனக்கு என்ன வரும், இது 90 டிகிரினா இதுதான் ஹைபாட்டன்யூஸ். அப்போ நமக்கு என்ன தெரியும், ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு தெரியும். இப்போ தீட்டா நான் இந்த இடத்துல எடுத்தேன் அப்படின்னா இந்த இடம் இது வந்து ஆப்போசிட்டாக வரும். இந்த இதை நான் தீட்டான்னு எடுத்தேன்னா இது வந்து ஆப்போசிட்டாக வரும். இப்போ அது நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்று ஆப்போசிட், ஏதோ ஒன்று அட்ஜசன்ட்னு வந்துருச்சு. அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். எல்லுங்கிறது ஹைபாட்டன்யூஸ், ஆரும் ஹச்சும் ஆப்போசிட் அட்ஜசன்ட். அது எதுவாக வேணால் தீட்டா எடுக்கிறத பொறுத்து மாறப்போகுது. இப்போ ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா நமக்கு எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஆரும் ஹச்சும் நமக்கு தெரியும். ஆர் ஸ்கொயர் என்னது, 7 ஸ்கொயருங்கிறது 49. ஹச் ஸ்கொயர் அப்படிங்கிறது 24 ஸ்கொயர். இதை நம்ம இப்போ 24 × 24 பார்க்கலாம். 24 × 24, 4 4s are 16, 1 8 9, திருப்பி 4 2s are 8, 2 2s are 4. இங்கே 6 8 8 16, மீதி ஒன்று 7னா 17ன்னு வரப்போகுது. 576. இப்போ 576 ப்ளஸ் 49, இங்கே 15 அப்படின்னு வரும். இங்கே 12, 1 அப்படின்னா 625. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 தான் நமக்கு எள்ளு. அப்போ எள்ளு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625னா எள்ளுங்கிறது 25 சென்டிமீட்டர். அப்போ பை ஆர் எல்லா. அப்போ பை வந்து 22/7, ஆர் வந்து நமக்கு தெரியும் 7, எள்ளு வந்து 25 ப்ளஸ் இங்கே திருப்பி பை 22/7, ஆர் ஸ்கொயருங்கிறது 7 × 7. இப்போ நான் அந்த 22/7ஐயும் இங்கேயும் 7ஐயும் நான் வெளியே எடுக்கிறேன். 22/7 × 7 நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா இங்கே 25 இருக்கும். ப்ளஸ் திருப்பி இங்கே என்ன, இதுவும் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு 7 மட்டும் இங்கே இருக்குது. அப்போ இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 22 × 32 தான் நமக்கு ஆன்சர். 25 + 7 32. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. 2 2s are 4, 2 2s are 4, 3 2s are 6, திருப்பி 2 3s are 6. அப்போ 4 10 1 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத ஆன்சர். ஹச்சும் சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, ஆரும் சென்டிமீட்டர், ரேடியஸும் சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லாண்ட் ஹைட் எல்லும் சென்டிமீட்டரில் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் ஆன்சர் நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் வரப்போகுது. 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறதான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேனாட் பி லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். அதாவது ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் நீளமாக எது அமையாது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்குது, ஏ பி சி. இப்போ இந்த 3 சைடாக எது வந்து இந்த 3 லென்த்தை வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோம்னா எது ட்ரையாங்கிளாக வராது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது எந்த 2 கூட்டினாலும் அது வந்து 3வது சைடை காட்டி பெருசாக இருக்கணும். இப்போ பியையும் சியையும் கூட்டினா ஏவை காட்டியும் பெருசாக இருக்கணும். இப்போ ஏவையும் சியையும் கூட்டினா பியை காட்டியும் பெருசாக இருக்கணும். அப்போ 2 இதை கூட்டினா 3வது ஒன்றை காட்டி பெருசாக இருக்கணும்.
அப்போ இதை நம்ம எல்லாத்தையும் கூட்டி பார்த்து எது சின்னதாக வருதோ அதுதான் அமையாது. ஏன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேனாட், பக்கங்களின் நீளமாக அமையாது, எது அமையாதுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 4 + 11 எவ்வளோ வரும்? 4 + 11 15 தான் வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். இதே இப்போ மற்றதை கூட்டி பார்ப்போம். 6 + 8 எவ்வளவு? 6 6 12, இது ஒரு 2னா 14ன்னு வரும். ஏன்னா 12 காட்டி பெருசாகத்தே வருது 14. அப்போ இதை ரெண்டையும் கூட்டினா 20, 6 காட்டியும் பெருசு. இப்போ இதையும் கூட்டினா 18, 8 காட்டியும் பெருசு. அதே மாதிரி எதை கூட்டினாலும், ஏன்னா நமக்கு ஆப்ஷன் ஏலேயே ஆன்சர் இருந்ததுனால டக்குனு கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் டியில் இருந்துச்சுன்னா ஒன்றா போட்டு பார்த்துருப்போம். இப்போ 5யும் 9யும் கூட்டினா 14, 13 காட்டியும் பெருசு. 9யும் 13யும் கூட்டினாலும் 5 காட்டியும் பெருசாக தான் வரப்போகுது. திருப்பி 5யும் 13யும் கூட்டினாலும் 9 காட்டியும் பெருசு தான். அதே மாதிரி 10யும் 7யும் கூட்டினா 17, 11 காட்டி பெருசு. 10யும் 11யும் கூட்டினாலும் 7 காட்டியும் பெருசாக தான் வரும். 11யும் 7யும் கூட்டினாலும் 10 காட்டியும் பெருசாக தான் வரும். ஸோ ஏதோ ஒரு 2 சைடை கூட்டுறப்ப 3வது சைடை காட்டியும் அது பெருசாக வரலை அப்படின்னா அதுதான் ஆன்சர். இப்போ இன்னொரு சந்தேகம் இருக்கும். அடுத்த கேள்விக்கு அதுதான் பதில். ஒருவேளை ஈக்குவலாக வந்துச்சுன்னா என்ன பண்ண? ஈக்குவலாக வருது அப்படின்னா, இப்போ பிஐயும் சிஐயும் கூட்டுறேன், அது வந்து ஏக்கு ஈக்குவலாக வருதுன்னா வருமா வராதா அப்படின்னா அதுதான் இது அடுத்த கேள்வி. இப்போ 2யும் 3யும் கூட்டினா 5, இப்போ 4யும் 3யும் கூட்டினா 7, 2யும் 4யும் கூட்டினா 6, மீதி ஒரு சைடை காட்டியும் பெருசாக வந்துருச்சு. அப்போ இது ஆன்சர். இது வந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அப்போ சி வராது ஆன்சர். ஏன்னா இங்கேயும் கேனாட் பி த சைடுன்னு தானே கேட்குறாங்க. அப்போ இதுவும் அதே மாதிரி தான். 3 4 7, 3 5 8, 4 5 9. அப்போ இதுவும் 3 காட்டி பெருசாக தான் வருது. இது 4 5 9, 5 6 11, 6 4 10. அப்போ இதுவும் பெருசாக தான் வருது. ஆனால் இங்கே பாருங்களேன், ஆப்ஷன் டியில் 1 + 2 = 3ன்னு வருது. அப்போ பெருசாக வரணுங்கிறது தான் கண்டிஷன். ஒருவேளை ஈக்குவலாக வந்தாலும் அது கண்டிப்பாக ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ கண்டிஷன் என்ன? A + B பெருசாக வரணும் சிஏ காட்டியும். அதே மாதிரி B + C ஏவை காட்டியும் பெருசாக இருக்கணும். A + C பிஏ காட்டியும் பெருசாக இருக்கணும். ஸோ இதுதான் கண்டிஷன். இது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் நமக்கு ட்ரையாங்கிளாக வரும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா ட்ரையாங்கிளாக வராது. அப்போ 1 2 3ன்னு வருது. 3 3ங்கிறது ஈக்குவல். அப்போ பெருசாக வரலை. அப்போ இது ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது. இது கேனாட் ஃபார்ம் ஏ ட்ரையாங்கிள். ஸோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட். அடுத்த கேள்வி, thickness of a hemispherical bowl is 0.25 சென்டிமீட்டர். அதாவது அரைக்கோள வடிவ கிண்ணத்தினுடைய தடிமன் வந்து 0.25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெமிஸ்பெரிக்கல் பவுல்னா என்ன? இதுதான் ஒரு ஹெமிஸ்பியர். இங்கே மேலே ஒரு வட்டமானிக்கு இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்பியர் அப்படி வெட்டுறோம், அப்போ மேலே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதோடைய திக்னஸ்ன்னு கொடுக்குறாங்க. அப்போ திக்னஸ்னால் என்னன்னா 2 இருக்குங்கிறது அர்த்தம். இன்டெரக்டாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உள்ள ஒரு ரேடியஸ், நடுவில் கொஞ்சம் கேப்பு, அதுக்கப்புறம் வெளியில் ஒரு ரேடியஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்னர் ரேடியஸ் என்னதுன்னா 5 சென்டிமீட்டர். இன்னர் ரேடியஸ் என்னது? 5 சென்டிமீட்டர். அப்போ சின்ன ஆர்னு நான் எடுத்துக்கிறேன். இன்னர் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். திக்னஸ் கொடுத்துருக்காங்க 0.25 சென்டிமீட்டர். அப்போ பெரிய ஆர் வந்து இப்போ இது இங்கேருந்து இது வந்து சின்ன ஆர், இங்கே வந்து ஒரு கேப் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ இங்கேருந்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து கேபிட்டல் ஆர். இப்போ இந்த கேப் வந்து நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? 0.25 சென்டிமீட்டர். இந்த கேப் வந்து என்னது? 0.25 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் என்னதுன்னா 5 + 0.25, அதுதான் கேபிட்டல் ஆர். அப்போ ஆன்சர் 5.25 சென்டிமீட்டர் தான் கேபிட்டல் ஆர். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பவுல், அக்கிண்ணத்தின் வெளிப்புற வலைப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஹெமிஸ்பியர்னா 2πr². ஸ்பியருக்கு வந்து 4πr². அப்போ ஹெமிஸ்பியர் பாதி தானே, 2πr². இது என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஹெமிஸ்பியருக்கு நமக்கு தெரிஞ்சாகணும். அது வந்து 3πr². ஏன் இந்த வித்தியாசம் வருதுன்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா வெளியில் இந்த சுற்றி இருக்கிறத மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். இங்கே கேட்குறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா சுற்றி இருக்கிறது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு நம்ம பார்க்குறப்ப இப்படி ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது அப்படின்னா இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மேலே ஒரு வட்டமாக ஒன்று இருக்கா, ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இதையும் சேர்க்குறப்ப நமக்கு என்ன ஆகும்? இது ஒரு πr², ஏனிக்கனே ஒரு 2πr². அப்போ மொத்தம் வந்து நமக்கு 3πr²ன்னு கிடைக்கும். அப்போ மொத்தம் நமக்கு என்ன கிடைக்கும்? 3πr² அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் இதான் வித்தியாசம். இப்போ நமக்கு கேட்குறது என்னென்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பவுல் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 2πr² கேபிட்டல் ஆர். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தானே கேட்குறாங்க. அப்போ அவுட்டர்னா நமக்கு என்ன வரும்? இங்கே கேட்குறது அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வெளிப்புறத்தினுடைய ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் தானே.
ஏன்னா இந்த பாருங்களேன், இந்த இப்படி இருக்குன்னா இது சின்ன ஆறு, அப்புறம் ஒரு 0.25 சென்டிமீட்டருக்கு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ இதுதான் அவுட்ரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ இதனுடைய இது வந்து கேபிட்டல் ஆறு. இப்போ 5.25 சென்டிமீட்டர் தான் நமக்கு கேபிட்டல் ஆர். அப்போ இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ 2 × 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் என்னது 5.25 × 5.25. ஸோ இதை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சரோ அது கிடைக்கும். ஸோ இப்போ 2 × 22 44 கீழே 7. இப்போ 525 × 525 எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 525 × 525 டிவைடட் பை 100 × 100. ஏன்னா இந்த 2 புள்ளிக்கு பதிலாக 100 × 100 சேர்த்துக்கிறேன். அப்போ வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா 525 7ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 525 டிவைடட் பை 7 அப்படின்னா 7 7s are 49, 35, 5 7s are 35. ஸோ அப்போ நமக்கு டிவைட் ஆகுது. இந்த 7 வச்சு இந்த 525 அடித்தேன்னா 75ன்னு ஆன்சர் கிடைக்கிது. அப்போ இதை வச்சு நான் 25 அடிக்கலாம். 325 இங்கே வந்து இது 4ன்னு வரும். இந்த 4 இந்த 4 அடித்தா 11ன்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ கீழே இதை வந்து நான் 25ஆல் அடிக்க ட்ரை பண்ணலாமா? இப்போ 25 அப்படின்னா 2 × 25 50ன்னு கிடைக்கும். அப்போ மீதி ஒரு 5 இருக்குது. அப்போ 21. இங்கே வந்து 25ஆல் அடித்தேன்னா 4ன்னு எனக்கு வரும். அப்போ மேலே வந்து இங்கே ஒரு 33, 11 × 3 × 21. ஸோ 33 × 21 டிவைடட் பை 4. அப்போ எனக்கு ஆன்சர் புள்ளியில் தான் வரும். ஆன்சர் எல்லா ஆப்ஷனுமே புள்ளியில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம போகிற இது வந்து கரெக்டு அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஆன்சர் வந்து இது வந்து கேன்சல் ஆகலை அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இப்போ புள்ளியில் தான் வரப்போகுது. ஸோ புள்ளியில் வருது அப்படின்னா 33 × 21 டிவைடட் பை 4 நம்ம போடுறப்ப கண்டிப்பாக இதுவும் புள்ளியில் தான் வரும். ஸோ இது இப்போ நம்ம 33 × 21 டிவைடட் பை 4 போட போகிறோம். 33 × 21 3 3 6 6 3 9 6. இதை என்ன டிவைட் பண்ண போகிறோம்? 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 1 × 4 மிச்சம் 29, 7 4s are 28, 13 4 3s are 12, 4 3s are என்ன வரும்? 12ன்னு வருது. ஸோ என்ன அப்படின்னா 3 4s are 12. ஸோ 3 4s are 12 அப்படின்னா மிச்சம் 1. அப்போ போகாது, புள்ளி வைக்கிறேன். எனக்கு 173. இப்போ பாயிண்ட் வச்சுருக்கேன். அப்போ பாயிண்ட்னா 0 போட்டுக்கலாம். அப்போ 2னா 2 4s are 8, மீதி திருப்பி 2, 5 4s are 20. அப்போ இங்கே 0 போடுவேன், 5 4s are 20. ஸோ 173.25 அப்படிங்கிறது ஆன்சர். நம்ம 17 போட்டப்பே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. 17 போடுறப்பே நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஏன்னா 173 170 சம்திங்கில் இது ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா த ட்ரையாங்கிள் ஏபிசி கேனாட் பி ஃபார்ம்டு. அதாவது இப்படி ஏபிசி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எது வந்து முக்கோணத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏனிக்கனே ஒன்று பார்த்தோம்ல, 3 சைடு லென்த்து ஏபிசி கொடுத்தா நம்ம 2 கூட்டி இன்னொன்று காட்டி பெருசாக வந்துச்சுன்னா அது வந்து ட்ரையாங்கிள், பெருசாக வரலன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதையும் அதே மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஆப்ஷன் ஏவை முதல் நான் எடுத்து செக் பண்ணுறேன். ஏபி = பிசி = சிஏன்னு வருது. இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் போயிடணும். இப்போ ஏபி வந்து என்னது அப்படின்னா 1. இப்போ ஏபி பிசி சிஏ இப்போ நான் காமனாக எழுதி வச்சுக்கிறேன். ஏபிங்கிறது என்னது 1, பிசிங்கிறது 1. ஸோ ஏபி = பிசி. ஃபஸ்ட்டு இதை நான் எடுத்துக்கிறேன், இதை ஒன்றா எடுத்துக்கிறேன், இதையும் நான் ஒன்றா எடுத்துக்கிறேன். இப்போ ஏபி = பிசி 1 ஒரு இது, இன்னொன்று பிசி = சிஏ. இந்த ஈக்குவேஷனை 2ஆக உடச்சி நான் இப்படி எடுத்துக்கிறேன். அப்போ தான் என்னால் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் எனக்கு ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். இது மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏபி அப்படின்னா இது இங்கே என்ன இது இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போ இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல் எனக்குன்னே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ 1 இதுவும் 1 அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இங்கே பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இதுவும் 1. அப்போ இங்கே இதையும் வச்சு நான் கீழே எழுதுறேன். அப்போ பிசியும் 1 சிஏவும் 1னா இதை பக்கத்தில் தான் இது எழுதணும் 1. இப்போ ரேஷியோ வந்து 1:1 நமக்கு கிடைக்குது. இதை எதை 2 கூட்டினாலும் 3வது 1 காட்டி கண்டிப்பாக பெருசாக தான் வரும். ஸோ அப்போ ஏ வந்து ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். இப்போ ஏ நமக்கு ஆன்சர் கிடையாது. ஏன்னா கேனாட் பி ஃபார்ம்னு தான் கேட்டிருக்காங்க, உருவாக்க முடியாது. அப்போ ஏ ஆன்சர் கிடையாது. ஸோ இதே மாதிரி ரேஷியோ வச்சு ஒன்றுக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் பி ஆப்ஷன் எடுத்து கண்டுபிடிக்க போகிறேன். ஏபி பிசி சிஏ.
இப்போ ஏபி வந்து என்னது இங்கே 2ன்னு வரும். பிசி கோஎஃபிஷியன்ட் இங்கே இருக்கா, இது 1. இப்போ நான் இதை ரெண்டு ஈக்குவல் பண்ணேன் அப்படின்னா பிசி வந்து இங்கே 3ன்னு வரும், சிஏ வந்து 2ன்னு வரும். ஸோ இதை பற்றி இதை இங்கே போட்டுக்கிறேன், இதை இங்கே போட்டுக்கிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணுறேன், இதையும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை. 2 3s are 6, இது வந்து 3 ரேஷியோ நடுவில். திருப்பி இங்கே வந்து 2ன்னு வரும். ஸோ அது அவ்வளோதான். இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5ன்னு வரும். 3 + 2 5, ஆனால் அது வந்து 6 காட்டியும் கம்மி. ஸோ ஆப்ஷன் பி. இதை ரேஷியோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லென்த்தை வச்சு நம்மளால் கண்டிப்பாக ஒரு ட்ரையாங்கிள் உருவாக்க முடியாது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா வழி இருக்குது. பட் இருக்கிறதே சிம்பிளஸ்ட் வே இந்த மாதிரி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிச்சி போடுறது தான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை இப்படிலாம் திருப்பி பிரிச்செல்லாம் எழுத தேவையில்லை. இந்த ஃபுல் ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டே நம்மளால் இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்படியே டக்குன்னு போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே எது 2 ஆட் பண்ணால் 3 ஒன்றை காட்டி பெருசாக வருது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு போட்டுட்டு போயிடலாம். ஸோ அடுத்த கேள்வி, ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க். ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 7 days ஒர்க்கிங் 9 hours ஈச் டே. அதாவது ஒரு வேலையை வந்து ஏ வந்து 9 மணி நேரம் டெய்லி பண்ணுறாரு. எத்தனை நாளைக்குனா 7 நாளைக்கு பண்ணுறாரு. அப்போ 7 நாள் 9 மணி நேரம் பண்ணி அந்த வேலையை முடிக்கிறார். அப்போ இது ஹவர்ஸாக மாற்றிக்குவாங்க. இது டேல இருக்குது, இது ஹவர்ஸில் இருக்குது. ஒரு நாளைக்கு 9 மணி நேரம். அப்போ 7 பண்ணுறாரு, 7 × 9 63 மணி நேரம் பண்ணுறாரு. 63 மணி நேரம் பண்ணாருன்னா அந்த வேலையை முடிச்சிருவார். இப்போ பி அதே வேலையை 7 மணி நேரம் 6 நாள் பண்ணுறார். அப்போ பி வந்து 7 மணி நேரம் 6 நாள் 7 hours 6 days பண்ணுறாரு. அப்போ 6 7s are 42. அப்போ 42 மணி நேரத்தில் பி முடிச்சிடுறாரு. இப்போ 2 பேருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் செஞ்சாங்கன்னா அந்த வேலையை முடிக்க எவ்வளவு காலம்? அப்போ காலம்னா பொதுவாக கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே அது வந்து நாட்களில் இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் எதில் கண்டுபிடிக்கணும்? நாட்களில் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க எத்தனை நாட்களில் 2 பேர் சேர்ந்து முடிப்பாங்க அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. அப்போ 1/a + b = என்னது? 1/a + 1/b. அப்போ நம்ம ஹவர்ஸில் முதல் கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம அதை மாற்றிக்கலாம். இப்போ 1/a வந்து 63 மணி நேரத்தில் அவராக செஞ்சால் முடிச்சிருவாரா? பி வந்து 42 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிருவார். இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா 63 42 இதை எதால் வகுக்கலாம்னா 7ஆல் வகுக்கலாம். ஏன் அப்படின்னா 7 × 9 தான் 63 ஆன்சரு. அப்போ 7 × 6 தான் 42. அப்போ இதை நான் 7ஆல் டிவைட் பண்ணினா கண்டிப்பாக போகும். இது வந்து 9ன்னு வரும், இது வந்து 6ன்னு வரும். நான் எப்படி மல்டிப்ளை பண்ணி அதை கொண்டு வரணும்னா அதாலேயே டிவைட் பண்ணுறேன். ஸோ திருப்பி 3ன்னு போட்டேன்னா இது 3, இது 2, அப்புறம் திருப்பி ஒரு 3, அப்புறம் திருப்பி ஒரு 2. அப்போ 7 3s are 21, 3 2s are 6. 21 × 6 தான் என்னோட எல்சிஎம். அப்போ 126. 126னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல். 126னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 + 3 5/126ங்கிறது 1/a + b. இப்போ எனக்கு a + b அப்போ என்ன அது ஆன்சரு? a + b 126/5 ஹவர்ஸ். இப்போ 126/5 மணி நேரம் செஞ்சாங்க. 126/5 மணி நேரம் செஞ்சாங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து வேலையை முடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் செய்கிறாங்க? 8 2/5 மணி நேரம் செய்கிறாங்க. அப்போ இந்த இதை நம்ம இதால் டிவைட் பண்ணுறப்ப நம்ம எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இதை நான் எப்படி இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை நான் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன். 5 × 8 40, 42 / 5. ஸோ இதுக்கு பதிலாக இதை நான் போட்டிருக்கேன். அப்போ 8 40, 42/5. இந்த 5ம் கேன்சல் ஆகும். 42 அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 3 days 3 நாட்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் செஞ்சாங்க அப்படின்னா 3 நாட்களில் வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ எனக்கு நான் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஹவர்ஸில் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். 126/5 மணி நேரம் வேலை செஞ்சால் முடிச்சிருவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் செய்கிறாங்கன்னா நான் அதை டிவைட் பண்ணுறேன். அதை டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 3ன்னு ஆன்சர் கிடைக்குது. அப்போ 3 நாட்கள். அப்போ 8 2/5 மணி நேரம் ஒரு நாள் செய்கிறாங்க. திருப்பி அதே மாதிரி 8 2/5 மணி நேரம்
நேரம் ரெண்டாவது நாளும் செய்கிறாங்க, திருப்பி 8 5/2 மணி நேரம் மூணாவது நாளும் செய்கிறாங்க அப்படின்னா அந்த 3 நாட்கள் 3 நாட்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த 8 2/5 மணி நேரம் செய்கிறப்ப அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏவை ஹவர்ஸில் மாற்றிருக்கேன், பியையும் ஹவர்ஸில் மாற்றிருக்கேன். A+B 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நேரம் ஆகுங்கிறத ஹவர்ஸில் எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. அந்த ஹவர்ஸை நான் திருப்பி அவங்க கொஷினில் கொடுத்து அந்த 8 2/5 டிவைட் பண்ணுறப்ப எனக்கு நாட்களில் ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்த கேள்வி, ஏ கேன் டூ எ செர்டைன் ஜாப் இன் 12 days. ஏ ஒரு வேலையை வந்து 12 நாட்களில் முடிச்சிருவார். பி வந்து 60% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. பி என்பவர் ஏஐ விட 60% திறமையானவர். அப்போ பிங்கிறது என்னது, 160 இன்ட்டு ஏ. பிங்கிறது என்னது, 60% எக்ஸ்ட்ரா திறமை. அவர் 100 அப்படின்னா இவர் வந்து 160, பி வந்து 160 டைம் ஏ. இப்போ பி அதே வேலையை தனியாக செஞ்சால் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏவை காட்டியும் பி திறமையானவரா? ஏவை காட்டியும் பி திறமையானவர். எவ்வளோ சதவீதம்? 60% திறமையானவர். அப்போ ஏ 12 நாட்களில் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு திறமையான ஆள் செஞ்சாங்கன்னா அந்த நாட்கள் குறையுமா? அப்போ இந்த நாட்கள் கண்டிப்பாக குறைய போகுது. அப்போ 12 காட்டி ஆன்சர் கம்மியாக வரப்போகுது. ஸோ அது கன்ஃபார்ம். இப்போ ஏ 100% திறமை உடையவர் 12 நாட்களில் செய்கிறாரு அப்படின்னா 160% திறமை உடையவர். இவர் ஏ வந்து 100, பி வந்து 160%. ஏன்னா 60% எக்ஸ்ட்ரா இல்லை. அப்போ 160, 100 + 60, 160% திறமையுடையவர் எத்தனை நாட்களில் செய்வார்? இப்போ இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணுறேன். 8 2s are 16, 5 2s are 10. அப்போ 2 4s are 8, இங்கே வந்து 3 4s are 12. ஸோ ஆன்சர் வந்து 15/2. இந்த எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 2 இங்கே கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ 15/2னா 7.5 நாட்கள், 7.5 days. ஆன்சர் வந்து சி. 7.5 நாட்களில் பி அந்த வேலையை தனியாக செஞ்சுருவார். ஸோ ஆன்சர் வந்து 7.5 அப்படிங்கிறப்ப 12 காட்டி கம்மியாக வந்திருக்கா? ஏன்னா 60% திறமை அப்படின்னா நாட்கள் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் கரெக்டு தான். ஸோ எல்லா ஆப்ஷனுமே நாட்கள் 12 காட்டியும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 7.5 நாட்கள். அடுத்து 2 men A and B can do a work alone in 8 days 20 days respectively. ஏ 8 நாள், ஏன்னா ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. முறையே, அதாவது ஏ பி என்ற மனிதர்கள் தனித்தனியாக ஒரு வேலையை 8 நாட்கள் 20 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ ஏ 8 நாள், பி வந்து 20 நாள். ஸோ ரெஸ்பெக்டிவ்லினா ஃபஸ்ட்டு வர்றவங்க ஃபஸ்ட்டு டேஸு இது. அப்போ ஏ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து பி. அப்போ ஏ 8 நாள், பி 20 நாள். தே டிட் ஒர்க் ஃபார் 4 days. ஸோ 4 நாள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்த பின் முடிக்கப்பட வேண்டிய வேலையின் பாகம் என்னவாக இருக்கும்? ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் ஒர்க்கு, இன்னி கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் ஒர்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு முழு ஒர்க்கு, இது ஃபுல்லாக ஒரு முழு ஒர்க்கு அப்படின்னா 4 நாட்கள் வந்து 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்களா? அப்போ இவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அந்த 4 நாட்களில் இவ்வளோ ஒர்க்கு முடிச்சிட்டாங்க. அப்போ மீதி இந்த இவ்வளோ ஒர்க்கு இருக்குல்ல, இந்த ஒர்க்கு வந்து எவ்வளவு? இதை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த எக்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ தனித்தனியாக முடிக்கிறதுக்கு இவர் 8 நாள் ஆகும். அந்த 8 நாள் வேலையில் 4 நாள் செஞ்சுருக்காரு, இவரும் 4 நாள் செஞ்சுருக்காரு. ஆனால் இவர் தனியாக செஞ்சால் 20 நாள் ஆகும். ஸோ இந்த வேலை வந்து இவங்க வந்து செஞ்ச வேலை. அப்போ மொத்தம் எவ்வளோ வேலை அப்படின்னா, மொத்தம் இன்னி மீதி எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னா எக்ஸ் வேலை இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் கூட்டணும்னா 1 முடிந்த வேலை. இதெல்லாம் செஞ்சு இந்த எக்ஸையும் நான் சேர்த்துட்டேன் அப்படின்னா இது மொத்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்போ மொத்த வேலை வந்து எனக்கு 1. அப்போ 4/8 அப்படிங்கிறப்ப நம்ம இது டிவைட் பண்ணிக்கிறோம். 1/2ன்னு வரும். இங்கே வந்து 1/5ன்னு வரும். எல்சிஎம் எடுத்தால் கீழே வந்து 10. அப்போ இதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 + 2 + எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே 7/10ன்னு வரும் ப்ளஸ் எக்ஸு, இங்கே வந்து 1. அப்போ 1 - 7/10 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ ஆன்சர் என்னது? 10 - 7 / 10 தான் எக்ஸு. அப்போ 3/10 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ இன்னும் மீதி எவ்வளவு வேலை முடிக்கணும்? எக்ஸ் வேலை முடிக்கணும். அந்த எக்ஸு எவ்வளவு அப்படின்னா 3/10. இப்போ 10 வேலை இருக்குது, அதில் 7 வேலையை இவங்க முடிச்சிட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ வேலை இருக்குன்னா 3/10 வேலை இருக்குது. அதனால தான் நான் செஞ்ச வேலையை ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டு மீதி வேலையை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதுக்கு தான் இந்த இது போட்டிருக்கேன். இவ்வளோ வேலை இருக்குது, அதில் 4 நாளில் இவ்வளோ வேலை முடிச்சிட்டாங்க, இந்த வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ மீதி இந்த வேலை இருக்குது, இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ மொத்த வேலை 1. இதை நம்ம இப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கான வேல்யூ கிடச்சிடும். எக்ஸ் வந்து 3/10. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர், 3/10. அடுத்த கேள்வி, LCM of 2 numbers A and B is C. அதாவது ஏவுக்கும் பிக்கும் LCM என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ எல்சிஎம் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் ஏதோ ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன். ஏ வந்து 2ஆக இருக்கலாம், பி வந்து 3ஆக இருக்கலாம். இப்போ இது 2 எல்சிஎம், சி வந்து 6. இப்போ 2 நம்பரோட எல்சிஎம் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏவும் பியோட எல்சிஎம் வந்து சின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஜிசிடி இதே இந்த 2 நம்பருக்கு ஏவுக்கும் பியுக்கும் ஜிசிடி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது நமக்கு ஒன்று தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்னு வரும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பரோட ப்ராடக்ட் வந்து எல்சிஎம்மும் ஜிசிடி மல்டிப்ளை பண்ணால் இது வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ 3 numbers 4 numbers அப்படிங்கிறதுக்கெலாம் ஃபார்முலா வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ 2 நம்பர் அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ரெண்டுக்குமே பவரில் ஒன்று தான் வரும். ஸோ 3 numbers 4 numbers அப்படிங்கிறப்ப பவர் வந்து மாறும், இந்த பவர் மாறும். ஸோ அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. அப்போ ஏவும் பியும் தான் 2 நம்பர். ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. எல்சிஎம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, சின்னு கொடுத்துருக்காங்க. ஜிசிடி நமக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு என்ன, இந்த சி எங்கே கொண்டு வந்துடுறேன், ஏ இன்ட்டு பி டிவைடட் பை சி. ஆப்ஷன் வந்து ஏபி பை சி. ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஏ தான் ஆன்சர். ஏ இன்ட்டு பி டிவைடட் பை சி. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போதைக்கும். ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் கிடச்சிருது. அடுத்த கேள்வி, எ டேங்க் கேன் ஹோல்ட் 150 liters ஆஃப் வாட்டர். ஒரு தொட்டியினுடைய கொள்ளளவு எவ்வளவுனா 150. இது ஒரு தொட்டி. இந்த தொட்டியினுடைய கொள்ளளவு 150 லிட்டர் இந்த தொட்டியில் பிடிச்சி வைக்கலாம். அப்போ 40% ஏற்கனவே நிரம்பி இருக்கு. 40% நிரம்பி இருக்கு. 70% நிறைகிறதுக்கு இன்னும் எத்தனை லிட்டரு தண்ணி தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தம் இன்னும் எத்தனை சதவீதம் கூடணும், 30% கூடணும். எவ்வளவு லிட்டர் தண்ணி தேவை? இந்த இதனுடைய மொத்த கொள்ளளவு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 150 லிட்டர். அப்போ 100%ங்கிறது எவ்வளவு, 150 லிட்டர். அப்போ 100ங்கிறது 150னா இன்னும் எத்தனை சதவீதம் நமக்கு தேவை, 30% நம்ம தண்ணி நெப்பணும். அப்போ தான் 70% ஆகும். 40 70 ஆகணும்னா 30% நெப்பணும். அப்போ 30% நெப்புறதுக்கு நீ எவ்வளோ தண்ணி தேவை, அதுதான் கேள்வி. அப்போ 3 இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45. இது மல்டிப்ளை பண்ணுறேன், இது மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 15 45. 45 லிட்டரு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 40% இருக்கிற தண்ணி 70% ஆயிரும். ஸோ 40% எவ்வளவு, 100%, 150 லிட்டர்னா 40% எவ்வளவு, 70% எவ்வளவு. ஸோ நான் அதுலேருந்து 70%லேருந்து 40% கழிக்கிறேன். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சா ரொம்ப லேட் ஆகும், டைம் ஆகும். ஸோ இதுதான் சிம்பிள். 100% 150 லிட்டரு, 40% இருக்குது, 70% ஆகணும். அப்போ 30% அதிகரிக்கணும். அப்போ 100% 150 லிட்டரு, 30% எவ்வளவு, அதுதான் ஆன்சரு. ஸோ இப்படி கண்டுபிடிச்சிட்டு போகிறது ஈஸி. ஸோ இதுவும் கண்டுபிடிக்கலாம். அப்போ 100% 150 அப்படின்னா 40% வந்து ஒரு 60 லிட்டருன்னு வந்திருக்கும். அப்போ 70% எவ்வளவு அப்படின்னா 100% 150 அப்படின்னா 70% அப்படிங்கிறது இந்த 0 கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாம். 15 × 7ன்னு இருக்கும், ஒரு 3. அப்போ 105. ஸோ இது வந்து 105. இது வந்து 60 லிட்ரு. 4%ங்கிறது 60 லிட்ரு அப்படின்னா ஆன்சர் இதையும் கழிச்சா 105 - 60 45 லிட்டருன்னு கிடச்சிருக்கோம். ஸோ அதே ஆன்சர் தான். ஸோ இப்படியும் போடலாம், அதை காட்டி இது சிம்பிள். ஸோ ஏன்னா இங்கே 40% ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அடுத்து 70% கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறதுக்கு இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இப்படி கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இஃப் P denotes division, Q denotes multiplication, R denotes plus, S denotes minus, then what is the value? அப்போ இது வந்து இதை குறிக்குது. இப்போ ஆறுங்கிறது அடிஷனை குறிக்குது, எஸ்ங்கிறது சப்ராக்ஷனை குறிக்குது, கியூங்கிறது மல்டிப்ளிகேஷனை குறிக்குது, பிங்கிறது டிவிஷனை குறிக்குது. ஸோ இப்படி குறிக்கிறப்ப இதோட வேல்யூ என்ன? ஸோ இது அப்படியே இந்த கேள்விக்கு கீழே நான் என்ன குறிக்குதுங்கிறத எழுதிக்கிறேன். 18, கியூக்கு பதிலாக 8, 12, பிக்கு பதிலாக என்ன பண்ணணும், டிவிஷன். அப்போ 4, ஆறுக்கு பதிலாக ப்ளஸ். அதுக்கப்புறம் இப்போ 4, 6க்கு பதில் என்ன போட்டிருக்கேன், ப்ளஸ்ஸு போட்டேன். அதுக்கப்புறம் 5, எஸ்ஸுக்கு பதிலாக -6. இப்போ கியூ பிஆர்எஸ். இது கியூ, இது பி, இது ஆர், இது எஸ். கரெக்டாக போட்டிருக்கோமான்னு பார்த்துக்கலாமா? கியூக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன், பிக்கு பதிலாக டிவிஷன், ஆருக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, எஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னா போர்டு மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த டேர்ம் தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ 18
இன்ட்டு 12 இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றி 1/4ன்னு எழுதிக்கிறேன். இதை சால்வ் பண்ணிட்டு +5 - 6. இப்போ இதை தான் முதல் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த டேர்மை தான் முதல் சால்வ் பண்ணணும். அப்போ 4னா இது ஒரு 3 4s are 12. அப்போ 18 × 3 + 5 - 6. ஸோ இந்த டேர்ம் இன்னும் சால்வ் பண்ணலை. இந்த டேர்ம் இன்னும் சால்வ் பண்ணி நான் முடிக்கல. 18 × 3 இருக்குது. 18 × 3னா 3 8s are 24. அப்போ 54 54 + 5 - 6. இப்போ நம்ம ப்ளஸ் மைனஸ் அப்படி சால்வ் பண்ணிக்கலாம். 54 + 5 59 - 6. ஆன்சர் வந்து 53. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். அடுத்த கேள்வி. பிரவீன் ரீசென்ட்லி காட் த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபார் ஹிஸ் நியூ 2-wheeler. ஒரு புது 2-wheelerக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிரவீனுங்கிறவர் வாங்கியிருக்காரு. ஹியர் த நம்பர் இஸ் கிவன் இன் த ஃபார்ம் ஆஃப் மிரர் இமேஜ். அதாவது கண்ணாடியில் பிரதிபலிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு இமேஜ் இருக்குது, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்களாம். என்கோட் த இமேஜ் அண்ட் ஃபைண்ட் த கரெக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் பிரவீன்ஸ் 2-wheeler. அதாவது கண்ணாடியில் தெரிகிற நம்பருக்கு என்ன நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ இது கொடுக்குறாங்க. இது வந்து கண்ணாடியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதனுடைய என்ன அதை வந்து எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக சரியான பதிவு எண்ணிற்குரிய கண்ணாடி பிரதிபலிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நம்பர் கண்ணாடியில் தெரிஞ்சால் எப்படி தெரியும், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது மிரர் இமேஜ் வந்து ஒவ்வொரு லெட்ரு ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு வழி. பட் சிம்பிளான வழி என்னென்னா, நமக்கு இப்படியே கொஷின் பேப்பர்லேயே இதை அப்படியே எழுதிட்டு நம்ம அந்த கொஷின் பேப்பரை அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, சும்மா அப்படியே திருப்பி பார்த்தோம், நல்லா திருத்தமாக எழுதிட்டோம்னா திருப்பி பார்க்குறப்ப நல்லாவே தெரியும். திருப்பி பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆன்சர் தெரியுதோ அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இதுதான் நமக்கு ஆன்சராக தெரியும். நல்லா எழுதிட்டு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா மிரர் இமேஜ். ஸோ திருப்பி பார்க்குறப்ப என்ன தெரியுதோ அதுதான் மிரர் இமேஜ். ஒரு கேள்வி இருக்குது, நம்ம அதை பேப்பரில் எழுதிட்டு அதை திருப்பி பார்க்குறப்ப நல்லா அழுத்தமாக எழுதுகிறப்ப நமக்கு பின்னாடி நல்லாவே தெரியும். ஸோ திருப்பி பார்த்து என்ன ஆன்சர் தெரியுதோ அதுதான் மிரர் இமேஜ். இதே வாட்டர் இமேஜ்னு கேட்குறாங்க அப்படின்னா எழுதிட்டு அதை அப்படியே தலைகீழாக திருப்பி பார்க்கணும். ஸோ தலைகீழாக இது வந்து இப்படி பார்த்தா மிரர் இமேஜ். ஸோ இப்படி பார்த்தோம்னா வாட்டர் இமேஜ். தலைகீழ திருப்பி என்ன தெரியுதோ அதுதான் வாட்டர் இமேஜ். ஸோ இது வந்து மிரர் இமேஜ் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ மிரர் இமேஜும் வாட்டர் இமேஜும் குழப்பிக்கக்கூடாது. மிரர் அப்படின்னா சைடு வைஸ், மிரர்னா என்னது சைடு வைஸ் பார்க்கணும். மிரர்னா நமக்கு சயின்ஸ் புக்கில் கூட இருக்குது, லேட்ரல் இன்வர்ஷன் அப்படின்லாம் ஒரு இது இருக்கும். லேட்ரல் இன்வர்ஷன் அப்படின்னா கண்ணாடியில் பார்க்குறப்ப சைடாக தெரியும். ஸோ சைடு வைஸ் பார்க்குற மிரர் இமேஜ். தலைகீழாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து வாட்டர் இமேஜ். ஸோ அதனால தான் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறதையே ஆம்புலன்ஸில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னு வேணால் யோசிச்சு பாருங்கள். நமக்கு இந்த கான்செப்ட் இன்னுமே நல்லா பிடிக்கும். ஏன் இது ஆம்புலன்ஸுங்கிறத அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கண்ணாடியில் பார்க்குறப்ப அந்த ஆம்புலன்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஆம்புலன்ஸுங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஆம்புலன்ஸ் அப்படின்னு அங்கே எழுதுகிறப்ப நம்ம கண்ணாடியில் பார்த்தா வேறு மாதிரி தெரியும். ஸோ அதனால தான் அங்கே மிரர் இமேஜில் எழுதிட்டு நம்ம கண்ணாடியில் பார்க்குறப்ப அது கரெக்டாக ஆம்புலன்ஸ்னு தெரியும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஸோ லேட்ரல் இன்வர்ஷன் சயின்ஸில் ஒரு வார்த்தை இருக்குது, அதை நம்ம படிக்கிறப்ப லைட்டில் படிப்போம், லைட்டு படிக்கிறப்ப ஆப்டிக்ஸில். ஸோ அதுதான் இது. ஸோ சைடு வைஸ் அப்படின்னா மிரர், தலைகளாக பார்த்தா வாட்டர் இமேஜ். அடுத்த கேள்வி. எ மேன் பாட் 75 மேங்கோஸ் ஃபார் ₹300. ரூபாய் 300க்கு 75 மாம்பழங்கள் வாங்குறாரு. 300 ரூபாய்க்கு 75 மாம்பழம் வாங்குறாரு. அதில் 50 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வித்துடுறாரு. 300 ரூபாய்க்கு விற்பனை செய்தார். எத்தனை மாம்பழத்தை? 50 மாம்பழத்தை 75 ரூபாய்க்கு வாங்குறாரு, பை பண்ணுறாரு. சோல்வ் பண்ணது 50 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வித்துட்டாரு. இப்போ அனைத்து மாம்பழையும் விற்பனையான பின் அனைத்து மாம்பழங்களும் விற்பனை ஆயிடுச்சு. இப்போ 50 தானே வித்துருக்காரு, மீதி 25 இருக்குது. இப்போ 50 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வித்துருக்காருன்னா மீதி 25 மாம்பழம் இதில் பகுதி, இதுலேயும் பகுதி 150 ரூபாய்க்கு வித்துருப்பாரு. அப்போ மொத்தம் அந்த 75 மாம்பழத்தை எவ்வளோக்கு வித்துருக்காரு? 450 ரூபாய்க்கு வித்துருக்காரு. இதை ரெண்டையும் கூட்டணும். 75 மாம்பழம் 25 + 50 75, 300 + 150 450. அப்போ 75 மாம்பழத்தை 450 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. அப்போ அவருடைய லாபம் அல்லது நட்டம் வந்து கேட்குறாங்க. அப்போ இது கண்டிப்பாக லாபம் தான். ஏன்னா 75 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வாங்குறாரு. 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு 450 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ ப்ராஃபிட் தான். ஸோ 450 ரூபாங்கிறது ப்ராஃபிட் தான். எவ்வளோ ப்ராஃபிட்னா 150 ரூபா ப்ராஃபிட். ஸோ ஆப்ஷன் ஏ 150 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கேள்வி.
இப்படி ஒரு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டு அது 1/5 டிவைடட் பை 1/x. இந்த இஸ்ட்டு இந்த 2 இஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா, இது வந்து இஸ் ஈக்குவல் டு அப்போ 1/5 டிவைடட் பை 1/1.25. இதை நமக்கு சால்வ் பண்ணால் எக்ஸோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நான் அப்படியே மேலே கொண்டு போகிறேன், இதை இங்கே கொண்டு போகிறேன். 1/5 இன்ட்டு 1/1.25 இங்கே 1/x இன்ட்டு 1/x. அப்போ 1/x² இஸ் ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு 1.25 வரப்போகுது. ரெண்டையுமே ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். இப்போ இதுவும் மேலே போகும், இதுவும் மேலே போகும். கரெக்டு தானே? இது வந்து 1/x, இது இங்கே மேலே போயிடுச்சுன்னா 1/x. அப்போ நம்ம போட்டது கரெக்டு தானா? இப்போதைக்கும் கரெக்டு தான். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு 1.25 5ஆல் டிவைட் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 5 × 5 25, 2 5 2 சார் 10 12 மீதி 1. அப்போ 625. 2 புள்ளி தள்ளி இங்கே புள்ளி இருக்குன்னா 6.25 வரும். 6.25 வரும். ஸோ x² ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்ப 6.25. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ 6.25 நான் எப்படி எடுத்துக்கலாம்? x² இஸ் ஈக்குவல் டு 6.25. இதை நான் எப்படி எழுதுறேன்? ஸ்கொயர் ரூட் 2 பக்கமும் எடுக்கிறேன். இப்போ 625 டிவைடட் பை 100ன்னு நான் எழுதிக்கலாமா? இங்கே 2 புள்ளி தள்ளி கீழே இருந்து 100ன்னு போட்டுக்கிறேன். இங்கே வந்து x² ரூட் எடுக்கிறப்ப எக்ஸ்ன்னு ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்து 25, 625 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 25 ஆன்சர், 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10 ஆன்சர். இதை நான் 5ஆல் கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்து 5/2ன்னு வரும். ஆன்சர் 5/2 இருக்கா? ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஸோ எழுதிக்கிறோம், கொடுத்ததை எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதை வந்து இப்படி மல்டிப்ளை, இதை வந்து மேலேயே வச்சு இங்கிட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்படி ஒரு இது கிடைக்கிது. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்து x² என்னன்னு நான் பார்க்குறேன். அப்போ x² எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் என்ன கேட்குறாங்க? எக்ஸ் கேட்குறாங்க. நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு ஆன்சர் கிடச்சிருது. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம எழுதணும், அவ்வளோதான். இஸ்ட்டு அப்படின்னாலே டிவிஷன். இப்போ 2:5 அப்படின்னா என்னது? 2/5 தானே. ஸோ இஸ்ட்டு அப்படின்னா டிவிஷன். இந்த 2 இது இஸ்ட்டுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஸோ அதை எழுதிட்டோம் அப்படின்னா இந்த இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸுக்குரிய ஆன்சர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன், முடிவுறு தசம தீர்வு. முடிவுறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா போய்கிட்டே இருக்கக்கூடாது, புள்ளிக்கு அப்புறம் போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இது வந்து புள்ளிக்கு அப்புறம் போய்கிட்டே இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா அப்போ நான் ஒன்று நான் எடுத்து டிவைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து வேறு வழியே கிடையாது. இப்போ உள்ள 5 இருக்குது, வெளியே வந்து 64 இருக்குது. புள்ளி வைக்கிறேன், 0. அப்போ திருப்பியும் டிவைட் ஆகாது. திருப்பி இங்கே ஒரு 0 போடுறேன், இங்கே ஒரு 0 போட்டுக்கிறேன். அப்போ 610னா 640ன்னு வந்துடும். இப்போ 9 × 64 என்ன வரும்? 640 - 64ன்னு வந்திருக்கும். இது 3 10 6 5 13 7 576ன்னு வரும். ஸோ அப்போ இதுவுமே போகாது. 8னா திருப்பி ஒரு 64 குறைச்சேன் அப்படின்னா 2 1 5. அப்போ இதுவும் வராது. ஸோ அப்போ 64 × 7 என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 6 7 சார் 42 44 448ன்னு எனக்கு வந்திருக்கா. இந்த 448 அப்படின்னு வந்திருக்கிறத நான் திருப்பி இது பண்ணணும். அப்போ இது 4, இது 10, திருப்பி 9, இது வந்து 10 2 5 52ன்னு கிடைக்கிது. ஸோ திருப்பி ஒரு 0 போட்டேன் அப்படின்னா திருப்பி எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 7 போட்டிருக்கேன், திருப்பி இப்போ 7 தான் போடுறேன். 448ன்னு வந்திருக்கும். ஸோ 1 10 2 இப்போ இது 4 11னா 72. அப்போ 72னா இங்கே 7 போட்டிருக்கக்கூடாது, 8ன்னு போட்டிருக்கணும். அப்போ இங்கே 8ன்னு போட்டிருந்தா இங்கே ஏனிக்கினே 520ன்னு இருந்துச்சு. அப்போ 8ன்னு போட்டால் திருப்பி ஒரு 64 கூட்டிக்கிறேன். இங்கே 12னா 1 11, அப்போ 5ன்னு வந்திருக்கும். அப்போ 512ன்னு வந்திருக்கும். அப்போ மீதி இந்த இடத்துல 512ன்னு வந்திருக்கும். அப்போ 520 - 512 எவ்வளவு? 8 ஆன்சரு. ஸோ திருப்பி ஒரு 0 போடுறேன். அப்போ 1ன்னு போட்டால் 64. திருப்பி என்ன வந்திருக்கும்? எனக்கு 16ன்னு வந்திருக்கும். திருப்பி 160க்கு 2 அப்படின்னு நான் போடலாமா? 2ன்னு போட்டால் 8 6 2 சார் 12. அப்போ திருப்பி இது ஒரு 2னா 132ன்னு வருது. திருப்பி நான் ஒரு 0 போடுறேன். 32க்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3னா 18 4 64 4 என்ன வரும்? 16 1 24 25. ஸோ திருப்பி ஒரு 64 வேணால் கூட்டி பார்ப்போம். 0 1 6 6 12. ஆன்சர் ஆக்சுவலாக எனக்கு இது 320 அப்படின்னு கிடச்சிருச்சு. என்ன போடுறப்ப 5 × 64ன்னு போடுறப்ப 320. ஸோ இது வந்து முடிவுறு தசமம்.
இப்போ 5/24 அப்படிங்கிறது முடிவு உற்றுச்சு. அதாவது நமக்கு கடைசியாக வந்து 0 ரிமைண்டரில் என்னென்னு வந்துருச்சு, நமக்கு 0ன்னு வந்துருச்சு. ஸோ இது வேற ஒரு ஆப்ஷன் எடுத்து நமக்கு போட்டு பார்ப்போமே. ஸோ வேற ஒரு ஆப்ஷன், வேற ஒரு இப்போ 8/9 அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உள்ள 8, வெளியே வந்து 9, இப்போ போகாது 0ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 8 8 × 9 9 × 8 72ன்னு வரும். திருப்பி 8, திருப்பி ஒரு 0, திருப்பி 8 9 8 72, திருப்பி ஒரு 8, திருப்பி அப்போ ஒரு 0 இங்கே போட்டு திருப்பி 8ன்னு போடுவேன். 8னா திருப்பி ஒரு 72, ஸோ திருப்பி 8. ஸோ இது வந்து 8 8ஆக போய்கிட்டே தான் இருக்கும். இங்கே வந்து மேலே ஆன்சர் என்ன வரும், இதை நான் 8/9 ஆன்சர் 0.888888ன்னு போய்கிட்டே தான் இருக்குமே தவிர இது முடிவே கிடைக்காது. இதே மாதிரி இப்போ 1/12க்கு என்ன ஆன்சர் போடுறேன் அப்படின்னா புள்ளி வச்சுக்கிறேன் 0, திருப்பி ஒரு 0 போட்டால் 0ன்னு வரும். ஸோ 12 × 8க்கு என்ன ஆன்சர் வரும், 8 2 16, 1 8 96ன்னு வரும். ஸோ 8ன்னு போடுறப்ப 96ன்னு வருது, மீதி 40. அப்போ 40க்கு 3ன்னு போடலாம், 36, திருப்பி 40, திருப்பி 3ன்னு போட்டால் 36, திருப்பி 40. ஸோ இதுக்கு முடிவே இருக்காது. அப்போ 0.8333 இதனுடைய ஆன்சர் இப்படி 0.3. இங்கே 8 எப்படி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, இங்கே 3ம் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சரே கிடையாது. ஸோ அதே மாதிரி 14/15ன்னு நான் போட்டாலும் 14/15ன்னு போட்டாலும் அதுவும் எனக்கு முடிவு இல்லாமல் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து போட்டு ஒரு இதை முடிக்கிறப்ப நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து போய்கிட்டே இருக்கா, திருவிழா ஒரு இடத்துல முடிஞ்சிருதா அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஒரு இடத்துல முடிஞ்சு நமக்கு ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துச்சு. இப்போ இங்கே 14/15 புள்ளி வச்சா ஒரு 0ன்னு போடலாம். அப்போ 9 9 5 45, மீதி 4 9 × 13ன்னு வரும். ஸோ 5, திருப்பி 0ன்னு போடுவேன், திருப்பி ஒரு 3ன்னு போடுறேன். ஸோ 3ன்னு போட்டேன் அப்படின்னா 45ன்னு வரும், திருப்பி 5 ரிமைண்டரு, திருப்பி நான் 3ன்னு போட்டேன் அப்படின்னா 45, திருப்பி 5 ரிமைண்டரு, திருப்பி 3. ஸோ இது வந்து 3 3 3 3ன்னு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே 3 ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, இங்கேயும் 3 ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, இங்கே 8 ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ B D C 3மே ஆன்சராக வர வாய்ப்பு இல்லை. ஏ மட்டும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு, முடிவுறு தசம தீர்வு தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான், ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு ஆன்சர். ஸோ ஆன்சர் ஏ, 5/64 தான் நமக்கு ஆன்சர். அடுத்த கேள்வி, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்கொயர் ரூட் கொடுக்குறாங்க. ஸோ இது அப்படியே வச்சு கூட சால்வ் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்னது, 3. அப்போ 28 - 3 25. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்னது, 5. 164 + 5ன்னு வச்சிடும். அப்போ 169. 169னா 13. அப்போ 13 இங்கே வந்து மைனஸ் இருக்கா, அப்போ 302 13 கழிக்கணும். அப்போ 13 கழிச்சேன் அப்படின்னா இது 2, இது 10 9, இது வந்து 12 7 9ன்னு வரும். இது 8 279 289. இந்த 302லேருந்து 13 கழிக்கிறப்ப என்ன ஆன்சர் வருது, 289. ஸோ 17 17 என்னன்னு பார்க்கணும், 7 7 49, 4 7 4 11 7 1 289. ஸோ ஆன்சர் வந்து இப்போ 302லேருந்து நான் 13 கழிக்கிறப்ப எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 289 இருந்துச்சு. இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 17. அப்போ 383 + 17. இப்போ 383 + 17, 7 3 0, மீதி 1. அப்போ 10. அப்போ திருப்பி 1னா 400. அப்போ 400 திருப்பி ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா ஆன்சர் வந்து எனக்கு 20. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின் இதே மாதிரி மாடலில் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் கடன்னு போட முடியும். இப்போ இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு காமிக்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டோம் அப்படின்னா எவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். ஏன்னா இது வந்து ப்ராக்டிஸ் தான். நம்ம ஒரு 2 3 கொஸ்டின் இதே மாதிரி போட்டோம்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 383 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 302 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 164 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28 - 9. இந்த ஸ்கொயர் ரூட்டு ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 சால்வ் பண்ணால் எனக்கு 3ன்னு கிடைக்குமா. அப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். 28 மைனஸ் இந்த இது 3ன்னு கிடச்சிச்சு. அப்போ 25. இங்கேயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. அப்போ இது 5. அப்போ ப்ளஸ் இங்கே இருக்கா, இங்கே ஸ்கொயர் ரூட் தான் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 + 5ன்னு கிடச்சிருச்சு. அப்போ 64 + 5 69.
இல்லை சாரி 164 + 169 கிடைக்குது. அப்போ அது இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா 13 கிடைக்குமா? அப்போ இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 302 - 13 இருக்குது. அப்போ 302 - 13 அப்படின்னு பார்த்தா இங்கே 2 போயிடும். அப்போ 300லேருந்து நம்ம எவ்வளோ கழிக்கணும், 11 கழிக்கணும், 289 வரும். ஸோ 289 இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ன்னு இருக்குது. 289க்கு நான் முதல் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்ல. ஸோ 302 - 13க்கு தான் ஸ்கொயர் ரூட். அப்போ 289க்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 289 ஸ்கொயர் ரூட் 17. அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ திருப்பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 383 + 17ன்னு வரும். ஸோ இதனுடைய ஆன்சர் 400. இதுக்கு ஸ்கொயர் ரூட்டில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 20. ஸோ அப்படியே பெர்ஃபெக்ட் நம்பராக வரும் நமக்கு. 3 இது 9 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 3. அப்போ 28 - 3 25. அதை திருப்பி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 5. திருப்பி ப்ளஸ் பண்ணிட்டேன். இப்போ 169 அதை ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 13. திருப்பி நான் மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணுறப்ப 289 மைனஸ் பண்ணுறப்ப 289. திருப்பி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 17. திருப்பி அதை 383 நான் ஆட் பண்ணுறப்ப 400. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப 20. ஸோ மைனஸாக ப்ளஸ்ஸான்னு நம்ம பார்க்குறோம். கரெக்டாக ஸ்கொயர் ரூட் எடுத்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். திருப்பி அதில் ஒரு ஆன்சர் கிடைக்குது. அதுக்கு திருப்பி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ மைனஸோ ப்ளஸ்ஸோ இருக்குது. மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே நான் மைனஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், அப்புறம் மைனஸ் பண்ணுறேன். திருப்பி நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், திருப்பி ப்ளஸ் பண்ணுறேன், திருப்பி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், மைனஸ் பண்ணுறேன், திருப்பி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், திருப்பி ப்ளஸ் பண்ணுறேன், திருப்பி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ அந்த மைனஸ் ப்ளஸ்ஸை கரெக்டாக பார்த்துட்டு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்கணும். அப்படின்னா சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வராது. ஸோ நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரும் அப்படின்னா, ஏன்னா கடைசி ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் 4மே கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையுமே எடுக்கிறப்ப நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்து போடுறப்ப கரெக்டாக வந்துடும். ஏதாவது ஒரு இடத்துல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரலை அப்படின்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆன்சரை சுதாரிச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 20 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.